நேற்று நடந்த கடலூர் செம்மங்குப்பத்தில் ட்ரெயின் கிராஸ் தான் பேசு பொருளாக இருக்குது. என்ன தான் சார் ஆச்சு? பங்கஜ் சர்மா கொடுத்த வாக்குமூலம் இவரை அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிருக்காரு, கேட்டை க்ளோஸ் பண்ண சொல்லி. இவர் ஃபோன் எடுக்கல. அப்போ இவர் எது ரெஸ்பாண்ட் பண்ணல, அங்கே தூக்கு கலக்கிறது இருந்தேன் அப்படின்றது இன்னைக்கு அவர் கொடுத்த வாக்குமூலம். தமிழ்நாட்டில் நடந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் பேசல. தமிழ்நாட்டில் நடந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் ரயில்வே அமைச்சர் வரல. இதே குஜராத் நடந்ததா எல்லாரும் போயிருப்பாங்க. ஸ்டேஷன் மாஸ்டரை மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது மாற்றுறது ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, வட இந்தியர்களை வைக்கிறனால இது ஒரு வட இந்திய தென்னிந்திய தொழிலாளி இந்த பிரச்சனை மாதிரி உருவாக்கி பேசுகிறாங்களே. இல்லை, வட இந்திய தென்னிந்திய தொழிலாளிகள் மட்டும் இதை பார்க்கக்கூடாது. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று நடந்த கடலூர் செம்மங்குப்பத்தில் ட்ரெயின் கிராஸ் தான் பேசு பொருளாக இருக்குது. என்ன தான் சார் ஆச்சு? இல்லை, இந்த ரயில் விபத்துகள்ங்கிறது சமீப காலமாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. விழுப்புரத்தில் இருந்து கும்பகோணம் போன ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அந்த செம்மங்குப்பம்ங்கிற பகுதியில் அதை ஆல் கிளாஸ் இருக்கு இல்லாமல் ஓப்பன் ஆகிருக்கு, கேட் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த பக்கம் ஸ்கூல் வேன், இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க ஏற்றிட்டு வந்த வேன் அந்த கிராஸ் பண்ணுறப்ப இந்த ட்ரெயின் அடிச்சிருச்சு. அடித்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு மேலே தூக்கி இருந்துச்சு. ஒரு 3 பேர் பலியாக இருக்காங்க. டிரைவர் ரொம்ப ஒரு படுகாயத்தோடு இருக்கிறாரு. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் இப்போ மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல ஆக்சிடென்ட் ஆனவனே ரயில்வே நிர்வாகம் சொன்ன விஷயம் என்னென்னா, அவர் கேட் கீப்பர்கிட்ட அந்த கேட்டை திறக்க சொன்னார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இல்லை 7:10 to 7:10 அந்த 10 நிமிஷத்தில் 7:06 கேட் லேசாக திறந்து விட சொன்னாங்க அங்கே போகக்கூடிய 2 வீலரில் ஓட்டுறவங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்படி மாறி மாறி 2 பேர் சொல்கிறாங்க. அந்த பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேட்டை மூடுறதே கிடையாது, இந்த கேட் கீப்பர் இங்கே வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரெண்டாவது இங்கே அவர் எப்போ பார்த்தாலும் தூங்கிறாரு, போதையில் இருக்கிற மாதிரி வேற சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி மாறி மாறி சொன்னாங்க. இன்றைக்கி உடனே அந்த பங்கஜ் சர்மாங்கிற அந்த கேட் கீப்பர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவருடைய அது முழுவதும் விசாரணை போச்சு. இன்றைக்கி அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. பங்கஜ் சர்மா கொடுத்த வாக்குமூலம் இவரை அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணியிருக்காரு, கேட்டை க்ளோஸ் பண்ண சொல்லி. இவர் ஃபோன் எடுக்கல. அப்போ இவர் எது ரெஸ்பாண்ட் பண்ணல, அங்கே தூக்கு கலக்கிறது இருந்தேன் அப்படின்றது இன்றைக்கி அவர் கொடுத்த வாக்குமூலம். இன்றைக்கி நேற்று வரைக்கும் விசாரணையில் அவரே கொடுத்த வாக்குமூலம் அவருடைய கவனக்குறைவு தாங்கிறது ஒத்துக்கிட்டாரு. நான் தூங்கிட்டேன். இத்தனைக்கும் ஸ்டேஷன் மாஸ்டர் ஃபோன் பண்ணியிருக்காரு, அதையும் எடுக்கலை. அப்போ எந்த அளவுக்கு அவர் இருந்திருக்காருன்னு தெரியல. இது என்னென்னா, இது நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய அந்த பங்கஜ் சர்மா மட்டும் இதுக்கு காரணம் கிடையாது, அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் காரணம். ஏன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் சிக்னல் கொடுத்தா தான் ட்ரெயினே கிராஸ் ஆகும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அது ஓப்பனாக இருக்குன்னு தெரியாதா? அது ஓப்பனாக இருந்திருக்குன்னு தெரிஞ்சு தான் இவர் கான்டாக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாப்புல. இப்போ என்னென்னா, எல்லாருமே இதில் குற்றவாளிகள் தான். அதனால் என்னென்னா, இப்போ ஒரு 3 உயிர் போயிருக்கு. ஒரே குடும்பத்தில் பார்த்தா 2 பேர் போயிருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேரும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கூலி வேலைக்கு போயிருக்கிறாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் 2 குழந்தைங்களும் இறந்து கிடக்கிறத பார்க்குறப்போ உண்மையிலே வேதனையான விஷயமா இருக்குது. ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய அலட்சியம் ஒரு குடும்பத்தை இன்றைக்கி சிதைச்சிருக்கு. ஒரு 2 பேருடைய உயிர் போயிருக்கு. அந்த குடும்பம் ஒரு பையனை நான் டாக்டர் ஆக்கணும், ஒரு பையனை நாங்கள் இன்ஜினியர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டோம். இன்றைக்கி 2 குழந்தைங்க, ஒரு பையன் 11வது படிக்கிற பையன், ஒரு குழந்தை 10வது படிக்கிற குழந்தை. இது பெரிய ஒரு வேதனையான விஷயம். இதுக்கு இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் பிரதமரோ ரயில்வே அமைச்சரோ ஆறுதலோ வருத்தமோ நிவாரணமோ இது வரைக்கும் கொடுக்கல. ஸ்டேஷன் மாஸ்டரை மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது மாற்றுறது ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, வட இந்தியர்களை வைக்கிறனால இது ஒரு வட இந்திய தென்னிந்திய தொழிலாளி இந்த பிரச்சனை மாதிரி உருவாக்கி பேசுகிறாங்களே. இல்லை, வட இந்திய தென்னிந்திய தொழிலாளிகள் மட்டும் இதை பார்க்கக்கூடாது. இதில் ஏற்கனவே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஆள் பற்றாக்குறை இருக்குது. ஒருத்தவங்களே 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் வேலை பார்க்கக்கூடிய இருக்குது. மேன் பவர் ஷார்ட்டேஜ் இருக்குன்னு அவங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வருஷமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இடையில கூட ராகுல் காந்தி கூட போய் அதுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த போராட்டத்தில் கலந்துட்டார். அப்போ இது ஆள் பற்ற ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை அவர்கள் தனியார் மயமாக்குவதற்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்போ இது வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட்டே சரியாக பண்ணுறதில்ல. ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் ஆல்ரெடி அவங்க ப்ரைவேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில் கூட ஒரு ஸ்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதை முழுவதுமாக தனியார் மயமாக்குவதற்கு இதை நோக்கி போகிறாங்க. இப்போ ஆள் பற்றாக்குறை, ஒருத்தர் நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்டும் பார்க்குறப்ப அந்த பங்கஜ் சர்மாங்கிறவர் இந்த மாதிரி கேட் கீப்பராக இருக்கிறவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கான்ட்ராக்ட் ஒரு நபர் எடுத்து அந்த நபர் இவங்களையெல்லாம் வேலைக்கு எடுக்கிறார். குறைந்தபட்சம் ஒரு கேட் கீப்பராக இருக்கிறவருக்கு குவாலிஃபிகேஷன் வேணும், குறைந்தபட்சம் அந்த ட்ரைனிங் வேணும், அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நாலேஜ் வேணும். இதெல்லாம் ட்ரெயின் பண்ணி தான் அவங்க வேலைக்கு சேர்ப்பாங்க. இப்போ நீங்கள் மொத்தமாக நீங்கள் ஒரு கான்ட்ராக்டர், நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்தோன்னே பீகாரில் யூபியில் போய் இந்த கட்டட வேலைக்கு போகிற மாதிரி ஆட்கள் அள்ளிட்டு நைட் டே நீ 10 மணி நேரம் பாரு, 12 மணி நேரம் பாருன்னு அவனுக்கு எதாக போட்டோன்னே அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அங்கேயே படுத்துறான், அங்கேயே தூங்கிடுறான். அதுதான் பிரச்சனை. இப்போ ஏகப்பட்ட டெம்பரவரி போஸ்ட் தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது.
ரயில்வே நேற்று கூட ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒருத்தரை இதை பற்றி பேசிட்டு இருந்தேன். அவர் நிறைய விஷயங்கள் சொல்கிறார். சார் இவ்வளோ ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு சார், ஆள் பற்றாக்குறை இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த எஸ்கலேட்டர் போட்டிருக்காங்க, அது வேலையே செய்கிறதில்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பேட்டரி கார்ஸ் வேலை செய்யுது. ஏன் பேட்டரி கார் வேலை செய்யுது? அந்த பேட்டரி காரில் 20 ரூபா கொடுக்குறாங்க ஒரு பேசஞ்சருக்கு 20 ரூபா. அப்போ அந்த 20 ரூபாய்க்கு அந்த பேசஞ்சர் எஸ்கலேட்டரில் ஏற முடியாதுன்னா 20 ரூபா கொடுத்தானே போகணும். வயசானவங்க கால் வலி கை வலி உள்ள ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க? எஸ்கலேட்டர் ஏற முடியாது, இங்கேருந்து வேற ஒரு பிளாட்ஃபார்முக்கு போகணும் அப்படின்னா அந்த பேட்டரி காரில் தான் போகணும். இன்றைக்கி ஒரு டேட்டா சொல்கிறாங்க, கேட்டுன்றதே கிடையாது, ரயில்வே கேட்டுன்றதே இல்லாமல் ஒரு 200க்கு மேலே இடங்கள் இருக்குது இந்தியாவில் அப்படின்ற. ஆமாம் இருக்குது, நிறையா இருக்குன்றாங்க ரயில்வே அது வந்து என்ன அர்த்தத்தில் வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல. எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக கேட் க்ளோஸ் ஆகிற டெக்னாலஜிலாம் உலக நாடுகளில் வந்துருச்சு. ஒரு ட்ரெயின் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்னலை பார்த்து கேட் க்ளோஸ் ஆயிரும். அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் வந்து நம்ம கேட் கீப்பரை போட்டு கேட்டை ஏற்றிக்கிட்டு இறக்கிக்கிட்டு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ட்ரெயின் வர சிக்னலை ரிசீவ் பண்ணி கேட்டை ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணுற இதெல்லாம் வந்து உலக நாடுகள் சின்ன சின்ன நாடுகளில் கூட வந்துருச்சு. ஒன்றும் நம்ம தான் வந்து கேட் கீப்பர்னு ஒருத்தர் வேலைக்கு போட்டு அதை வந்து நம்ம ஏற்றி இறக்கிட்டு இருக்கிறோம். இதுவே வந்து இந்த டெக்னாலஜியே பெரிய சிக்கல். அதுக்கு வந்து கவாச்சின்னு ஒரு மிஷின் ஒன்று போடணுன்னாங்க. அது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரியான கேட் ஓப்பனாக இருக்குது, ட்ராக் எல்லாம் விரிசலாக இருக்குன்னா அதுவே வந்து இந்த லோகோ பைலட்டுக்கு வந்து உங்களுக்கு அலர்ட் கொடுத்துரும். அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் ஒன்றும் யூஸ் பண்ணாமல் இருக்கும். உலக நாடுகளில் நீங்கள் எவ்வளோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் முன்னேறி போச்சு. ஒன்றும் வெள்ளக்காரம் போட்ட ட்ராக்கில் தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். புதுசாக கூட பல இடங்களில் ஒன்றும் போடல. இந்த 50-70 வருஷமாக அதை தான் வச்சு ஓடிட்டு இருக்கணும்னு வச்சுங்களேன். இது வந்து அவங்க ரயில்வேக்குன்னு ஒரு பட்ஜெட் இருந்துச்சு முந்திலாம் இல்லை. இப்போ போன ஆட்சி காலத்தில் ரயில்வேக்குன்னு ஒரு தனியாக பட்ஜெட், ரயில்வே பட்ஜெட்னு போடுவாங்க. அதில் இப்போ இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஏதாவது ஆஃபர் கொடுப்பாங்க, ட்ரெயின் டிக்கெட்டை குறைப்பாங்க, கூட்டுவாங்க. இந்த மாதிரி லக்கேஜஸ்க்கு, குட்ஸ் ட்ரெயினுக்கு அதுக்கு ஒரு ஏதாவது இது பண்ணுவாங்க. நிறையா அதுக்குன்னு தனியாக ஒரு சிஸ்டம் நடக்கும். அதுக்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட் நடக்கும். ரயில்வே பட்ஜெட்டுங்கிற ஒரு விஷயத்தையே ஒழிச்சிட்டாங்க. இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை முழுவதுமாக ரயில்வேக்கு பட்ஜெட் கிடைக்காது, ஆள் எடுக்கிறதில்ல, தனியார் மயமாக்குறாங்க. இப்படியே போய் என்னென்னா ஒட்டுமொத்தமாக ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை தனியார்ட்டு கொடுத்துடணும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிகமான எம்ப்ளாயிஸ் இருக்கக்கூடிய ஒரு என்டர்பிரைசஸ் வந்து ரயில்வே தான். இந்தியாவில் பெரிய நிறுவனம் வந்து ரயில்வே தான். ரயில்வேல தான் ஏகப்பட்ட எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அது கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் நமக்கு லிங்க் இருக்குது. அந்த அளவுக்கு உள்ள பெரிய நெட்வொர்க்கான ஒரு இது. அதை வந்து இவங்க தனியார் மயமாக்குறதுக்கு உண்டான வேலையை செய்கிறாங்க. அதனால் ஆள் எடுக்கிறது இல்லை. அது ஒரு பெரிய கவனக்குறைவாகவே இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரயில் விபத்து. ஆனால் நீங்கள் ஒன்றிய அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை போன ஆட்சி காலத்தை இந்த ஆட்சி காலத்தை கம்பேர் பண்ணுறப்ப எங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்றாரு. அவர் சொல்கிற புள்ளிவரத்தை பார்த்தாலும் கூட நம்ம கண்மாடி பார்க்குறோமே, ஆந்திராவில் நடந்துச்சு, ஒரிசாவில் நடக்குது, வரிசையாக தொடர்ந்து ஏதாச்சும் மிஸ்டேக் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கிராஸ் பண்ணும்போது இயற்கு 100 பேர் வந்து இறக்குறதாகவும் சொல்கிறாங்க. பல பதிவுப்பட்ட அது மத்திய ரயில்வே துறையே இதுக்கு இந்த இவ்வளோ டெத்தை இறந்துருக்குன்னு புள்ளிவரம் கொடுக்குறாங்க அவங்களே. கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் அது பாதுகாக்கத்தானே வேணும். ஆனால் இது இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இது இந்திக்காரன் தான், எல்லாத்துலையும் இந்திக்காரனாக இருக்கிறனால தான் இது பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே. தனியார் மயம் தான் ஒரு பிரதான காரணம்னு சொன்னாலும் இந்திக்காரன் தான் எல்லா இடத்துலையும் இந்திக்காரன். தனியார் மயம்னா யார் கொடுக்க போகிறாங்க? ஒன்னொரு ஹிந்திக்காரர் கொடுக்க போகிறாங்க. இவற்றிருந்து பிடிக்கும் முதலாளிகள்கிட்ட கொடுக்கறதுக்கு அவங்க வேலையை பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ ஏர்லைன்ஸ் என்ன இருக்குது, நமக்கு இந்தியாவுக்காக பெரிய நாடுன்னு நம்ம சொல்கிறோம். மக்கள் தொகையில் சைனாவுக்கு அடுத்து பெரிய நாடு. நமக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஏர்லைன்ஸே கிடையாது. நீங்கள் ஏர்போர்ட்டை பூரா ப்ரைவேட் ஆக்கிட்டோம், ஏர்லைன்ஸ்லாம் ப்ரைவேட் கொடுத்துட்டோம். அதே மாதிரி ரயில்வேயும் கொடுத்துருவோம், தனியார் மயமாக்கிடுவோம் அப்படிங்கிறதான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்போ ரெக்யூர்மெண்ட்டே அவங்க டெம்பரரி போஸ்ட்டுக்கு கூட அவங்க இந்தியை தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டுக்கு போங்க. சென்னை ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் டொமஸ்டிக் போகிறீங்க, சென்னையிலேருந்து கோயம்புத்தூரோ மதுரையோ தூத்துக்குடியோ சேலத்துக்கோ போகிறீங்க. நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னே உங்களை வந்து பாடாக படித்து எடுத்துருவாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது. டிக்கெட் கையில் வச்சுருப்பீங்க, பிரிண்ட் அவுட் போட டிக்கெட்டு. உங்கள் என்ன ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க, நம்பர் முதற்கொண்டு சொல்லிடுவீங்க. அவங்களால அது புரிஞ்சுக்கிற கூட முடியல. நீங்கள் போய் இப்போ கேமரா எடுத்துகிட்டு போய் நீங்கள் நின்னீங்கன்னா ஒரு 10 சண்டை நடக்கும். போகிறவங்க சண்டை போட்டே இருப்போம். நான் தான் என்ன இதுதான் ப்ரூஃபு அப்படின்னா கூட அவனுக்கு சொல்கிறது புரியாது. இங்கிலீஷ் பேசுறதுக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சார்ட்டில் இருக்க பேரை பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த மாதிரியான பிரச்சனை நடக்குது. லக்கேஜ் கொண்டு வர்றது பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை என்ட்ரன்ஸில் நடக்குது. அப்போ அங்கேருந்து வரக்கூடியவர்கள் இங்கிலீஷுங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பேசுறதுக்கு. அப்போ முழுக்க இது வந்து ஹிந்தி தான் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு போகிறாங்க. டொமஸ்டிக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஓடக்கூடிய ஃப்ளைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்தியிலும் தான் இருக்கும். ரயில்வே துறையே அப்படி தான் இருக்குது. பெரும்பாலும் வந்து தமிழை வந்து நிராகரிக்கு. நம்ம ஊரில் அப்படி நிறைய நடந்திருக்குல்ல. ஆமாம், நடக்குது. மாதிரி ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து மதுரைக்கு போகிறீங்க, ஒரு வயசான அம்மாவை நம்ம ஏற்றி விட்றோம், அவங்க படிக்காதவங்க, மதுரையில் போய் இறங்கிங்க அப்படின்னு. ஆனால் அதை ஏறினோடனே சேஃப்டி அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க ஃப்ளைட்டில்.
எப்படி நீங்கள் உட்காரணும், அதாவது ஆச்சுனான்ட்டு ஒரு அந்த டெமோ காட்டுவாங்க. அதை வந்து இந்த சைகனையிலையும் காட்டுவாங்க, லாங்குவேஜ்லையும் சொல்லுவாங்க. ஒன்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஹிந்தியில் சொல்லுவாங்க. தமிழில் தெரிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் ஒரு எழுத்து கூட நம்ம தமிழ் எடுத்துருக்காது. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் ஒரு எழுத்து கூட தமிழ் இருக்காது. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. ஒருவேளை இனிமேல் மாற்றுறாங்களா என்னங்கிறது தெரியல. அப்போ இது எங்கும் இந்தி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. ரெக்யூர்மெண்ட்டுமே எடுக்கிறாங்க. இன்றைக்கி டாப் 10ல் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் சொல்லலாம், ரொம்ப உயர்ந்த அதிகாரம் படைத்த அமைப்புகளாக இருக்கட்டும், அதில் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சர்மாவாக இருப்பார், ஏதாவது ராகேஷாக இருப்பார், ஏதாவது ஒரு சுக்லாவாக இருப்பார், குமார் பங்கஜ் குமார், இப்படி தான் இருப்பாங்க. ஒரு சவுத் இந்தியன் பார்த்தா ஒரு ரெட்டியோ ஒரு சாமியோ யாரும் இருக்க மாட்டாங்க. முந்திலாம் நிறையா இருப்பாங்க. இந்த சவுத் இந்தியன் சேர்ந்தவங்க நிறையா இருந்தாங்க உயர்ந்த பதவிகள். இப்போ அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதை முழுக்க அவங்க கார்னர் பண்ணி தான் பண்ணுறாங்கன்னு ராகுல் காந்தி தான் கடுமை குற்றச்சாட்டினாரு. இது ஏன் அப்படி செய்யல, எதுக்காக இப்படி செய்யலன்ற மாதிரி ரயில்வே துறை சாடிட்டு தான் இருக்காரு. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கவங்களும் போராட்டம், எங்களால் முடியலைங்க, எங்களுக்கு டபுள் ஷிஃப்ட் போடுறீங்க, எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு அவங்களும் போராடுறாங்க. இதை வந்து அவங்க வேற ஒரு காரணத்துக்காக இதை வந்து கண்டுக்கிறாம அப்படியே விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி எடுத்து இதனால் நடக்கிறது உயிரிழப்புகள் தான் அதிகமாக. உயிரிழப்பு அப்பாவி உயிர்கள் தான் பழி போய்கிட்டு இருக்கு. இனிமேலாவது அவங்க இதை வந்து கவனம் எடுப்பாங்க. இது இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் பேசல. தமிழ்நாட்டில் நடந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் ரயில்வே அமைச்சர் வரல. இதே குஜராத்தில் நடந்ததா எல்லாரும் போயிருப்பாங்க. கண்டிப்பாக பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பகிர்ந்துக்கிட்டேன். மற்ற சந்திப்பு. நன்றி, வணக்கம்.